2018 தான். ஆமாம், வழக்கறிஞர் பிரிவு சார்பாக நாம் வந்து மதுரையில் ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு அது அப்பொழுது பெருசாக பேசப்பட்டது மதுரையில். அந்த நேரத்தில் நான் வந்து வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளராக ஒரு 20 முறை சென்னைக்கும் மதுரைக்கும் என்னுடைய காரில் பயணித்திருக்கேன். இன்றைக்கு 2 கட்சி மாவட்டங்கள், ஒரு மாவட்டத்தில் ஒரு நிகழ்வில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டது என்பதை இந்த நிகழ்ச்சி இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு பறைசாற்றுகின்றன. அப்பொழுது நாங்கள் அட்டண்டன்ஸ்க்கு ஒரு ஆப் ரெடி பண்ணோம். ஏன்னா நம்ம வழக்கறிஞர்களுடைய டேட்டா பேஸ் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் பண்ணோம். நான் எனக்கு தெரிந்த கம்பெனியில் பேசி ஒரு மொபைல் ஆப் ரெடி பண்ணி வர்ற அட்வொகேட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து பேர், என்ரோல்மெண்ட் நம்பரு, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, எந்த கோர்ட்டில் அவங்க கோர்ட் ஆஃப் ப்ராக்டிஸ், இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ள விட்டோம். ஞாபகம் இருக்காஜி? அந்த யோசனை அப்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிற ஒரு ஃபங்க்ஷன், அதை வந்து கேடி ராகவன் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அவருக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சி போய் என்கிட்ட கேட்டார், இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப் ரெடி பண்ணி பண்ணோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஆப்பை வந்து மரியாதைக்குரிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வர்ற ஃபங்க்ஷனில் அதே ஆப்பை நாம் எந்த கம்பெனியில் பண்ணமோ அங்கே வந்து பண்ணாங்க. அதே காவி கலர், அதே பேட்டர்ன், அதே ஆப் அட்டனன்ஸ், வர்றவங்களுடைய அட்டனன்ஸ். அதற்கு பிறகு அந்த ஐடியா அப்படியே டெல்லிக்கு போய் 2019 நடந்த நேஷனல் கவுன்சில் மீட்டிங்கில், தேசிய பொதுக்குழு மீட்டிங்கில் நரேந்திர மோடி அவர்களை 2வது முறையாக நான் பிரதம வேட்பாளராக தேர்ந்தெடுத்த அந்த மீட்டிங்கில் அந்த ஐடியா அங்கே போச்சு. வழக்கறிஞர் பிரிவினுடைய ஒரு மாநாட்டில், தமிழகத்தில் வழக்கறிஞர் பிரிவு மாநாட்டில் நாம் செய்த அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு அட்டண்டன்ஸ் ஆப். ஏன்னா வர்றவங்களை நம்ம வந்து என்ட்ரி போட முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ஒரு வந்த யோசனை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு யோசனை வந்தது. அந்த யோசனை தேசிய அளவில், தேசிய பொதுக்குழு வரை அந்த இது சென்றது. இன்றைக்கு பேசும்பொழுது அருமையாக சொன்னாங்க. இதில் இன்னொருத்தவங்களை சொல்லணும், இந்த தொகுப்பாளர் வழக்கறிஞர் அவர்கள். ஏன்னா வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வந்து தோளோடு தோல் நிற்போன்னாங்க. அந்த அம்மா வந்து தோளோடு தோல் நின்று தோட்டாக்களை வாங்கினாலும் நாங்கள் கூட நிற்போம். நம்முடைய நாராயணஜி பேசும்போது கேட்டார் என்கிட்ட, என்ன ஜி பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப பொறுமையாக எல்லாரும் நாங்கள் பேசுகிறதெல்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பலரும் வந்து பேசிட்டு உடனே போயிடணும்னு சொல்லுவாங்க கெஸ்ட்டுங்க. நான் இங்கு வந்தது நீங்கள் எல்லாம் பேசுவதை கேட்பதற்குத்தானே ஒழிய, ஏன்னா அவ்வளவு அருமையான உரை, அவ்வளவு அருமையான உரை. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி பேசினார். இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சவர் அவர் ஏற்பாடு பண்ணார். நான் வேலை செய்கிறவங்க பொதுவாக பேசுறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். அவர் பேச்சு ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா அவர் பேச்சிலையும் செயல் வீரராக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எல்லாமே பேசினாங்க. முன்னாள் மாவட்ட தலைவர்களாக இருக்கட்டும், இப்போது தற்போதைய மாவட்ட தலைவர்களாக இருக்கட்டும், இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை, திமுக என்கிற தீய சக்தி பாஜக என்கிற ஒற்றை வீரனை பார்த்து அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையால எல்லா இடங்களிலும் பொய் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம கட்சிக்காரங்களை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஒன்றும் இல்லை, இந்த மாவட்ட தலைவர் பேசும்போது சொன்னார், எனக்கு முன்னாடி பேசும்போது ஒரு கைது, நம்முடைய அண்ணாமலை அவர்களை கைது பண்ணி வச்சுருக்காங்க. அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து எல்லா டாஸ்மாக்லேயும் போய் ஸ்டாலின் ஃபோட்டோவை ஒட்டுவோம்,
அது அறிவிப்பு இல்லை. அது ப்ரெஸ் மீட்டில் சொன்ன ஒரு விஷயம். கட்சியிலேருந்து புரோட்டோக்காலாக நமக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்லலை. அடுத்த நாள் காலை நம்முடைய மகளிர் காரியகர்த்தர்கள் டாஸ்மார்க்கில் போய் சிங்க பெண்களாக நின்று, எனக்கு அடுத்த நாள் நின்னது கூட ஆச்சரியம் இல்லைங்க. அடுத்த நாள் நின்னவங்களை ரிமாண்டு போட்டாங்கன்னு தெரியும், 15 நாள் ரிமாண்டுன்னு தெரியும். அதுக்கு அடுத்த நாளும் போய் நின்னாங்க. நம்முடைய காரியகர்த்தர்கள் மட்டும்தான், அதாவது தமிழகத்தில் ஒரு கட்சியினுடைய காரியகர்த்தர் அஞ்சாமல் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் களத்தில் அது பாஜகவினுடைய தொண்டர்கள் மட்டும்தான். மகளிருங்க, மகளிர், அதாவது என்ன மகளிர் சொல்ல, ஒரு ஆண் அரசியலில் பயணிப்பதற்கும் ஒரு பெண் அரசியலில் பயணிப்பதற்கும் 1000 வித்தியாசம். மணி ஒரு 7 மணி நான் பேசி முடிச்சு 8:30 8 மணிக்கு நம்ம வீட்டுக்கு போனாலும் நமக்கு சாப்பாடு இருக்கும். இங்கே இருக்கிற மகளிர் பலரும் அவங்க தான் போய் தோசை சுட்டு குழந்தைங்களை கொடுக்கணும். 15 நாள் ரிமாண்டுன்னு சொல்லும் பொழுது தெரிந்தும் கூட பெண்கள், பெண் தொண்டர்கள், பெண் காரியகர்த்தர்கள் போய் நிற்கிறாங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட கட்சி எங்கேயாவது பார்க்க முடியுமா? அதனால தான் திமுக பிஜேபி கொடியை பார்த்தா அலறான். இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் கஞ்சா வித்தா கண்டுக்காது, கள்ளச்சாராயம் வித்தா 65 பேர் செத்து போனாலும் கண்டுக்காது, மலையை குடஞ்சி வித்தாலும் கண்டுக்காது, இயற்கை வள சுரண்டலை கண்டுக்காது, பெண்களுக்கு எதிரான வன்முறையை கண்டுக்காது. மெட்ராஸில் ஒரு அம்மா என்ன பண்ணுச்சான், ஃபோன் பண்ணிச்சான் ஒரு போலீஸ், சார் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிஜேபி கொடி ஏற்றுறாங்க சார். ஐயோ எங்க சொல்லுங்க. உடனே அவர் இன்ஸ்பெக்டர் வா வா வான்னு எத்தனை வர ஜீப்பு வீப்பெல்லாம் தூக்கிட்டு வர, எங்கம்மா எங்கே பிஜேபி கொடி ஏற்றுறாங்க சொல்லுங்க. சார் பிஜேபி கொடி ஏற்றல சார், என் செயினை ஒருத்தன் ஸ்நாச் பண்ணிட்டு போயிட்டான். அதை சொன்ன நீங்கள் வரமாட்டீங்க, பிஜேபி கொடியேற்றுறான்னு சொன்னாதான் உடனே ஓடி வருவீங்க. அதனால தான் சார் அப்படி சொன்னேன். இதில் என்ன கொடுமைன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையை போட்டிருக்கிறது, எந்த பொது இடங்களிலும் எந்த அரசியல் கட்சி கொடியும் இருக்கக்கூடாது. உடனே திமுக துரைமுருகன் அவர்கள் இல்லை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுறோம். ஆனால் அந்த திமுககாரங்க மாதிரி வாய் பூசாமல் கூச்சப்படாமல் போய் பேசுகிறவங்கள பார்க்கவே முடியாது. சாதாரணமாக ஒரு 30 அடி 50 அடி 80 அடி கொடிக்கம்பம் போட்டால் பரவாயில்லைங்க, நல்லா இவ்வளோ அகலத்தில் நல்லா 100 அடி அங்கங்கே பொது இடங்களில் போட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் அகற்றுறோம். எல்லா கட்சி கொடியும் பறக்கலாம். பட்டுக்கோட்டையில் போய் நான் கைதானேன், புது கொடிக்கம்பம் இல்லை, இருந்த கொடிக்கம்பத்தில் கொடி இறக்கிட்டு திருப்பி ஏற்றோம், அதுக்கு ஒரு கைது. ஆனால் என்ன நமக்கு ஒரு நல்லது பண்ணாங்க இந்த காவல்துறை அப்படின்னு சொன்னால், மண்டபத்தில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. இப்போ நம்ம நடத்த வேண்டிய மீட்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்ல மீட்டிங்லாம் நடத்திட்டு அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன, ஏன்னா நமக்கு வாடகை மிச்சம் இல்லை, என்ன நமக்கு சாப்பாடு தான் போட மாட்டானுங்க. இதே இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள்லாம் உடனே பிரியாணி தூக்கிட்டு வந்துடுவாங்க. நாம தான் செலவு பண்ணி காவல்துறையினருக்கும் சாப்பாடு போட வேண்டியதாக இருக்கு. நான் ஒரு யோசனை சொல்கிறேன், இதை நீங்கள் காரியகர்த்தர்கள் ரொம்ப தீவிரமாக யோசிச்சு பாருங்க. இதற்கு மேல் ஒரு பொய் வழக்கு கூட பாஜக காரன் மேல போடக்கூடாது என்கிற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். சார் அதுக்கு என்ன பண்ணலாம்? இனிமேல் பாஜக காரன் மேல ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒரு இது அதுன்னு சொல்லி பொய் வழக்கு போடுறான்னு சொன்னா குறைந்தபட்சம் 100 பேர் பாஜக காரங்க போய் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து நியாயம் கேட்க வேண்டும். வழக்கறிஞர்கள் அதில் 2 பேர் 3 பேர் 4 பேர் இருந்தால் கூட போதும், சட்டத்தை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். எப்படி நீங்கள் கைது பண்ணீங்க, 41A நோட்டீஸ் ஏன் கொடுக்கல, 7 வருடங்கள் குறைவான தண்டனை என்று சொன்னால் நோட்டீஸ் தான் கொடுக்கணும். இப்போ பொன்முடி அவர்கள் மேலே வழக்கு போட சொல்லி
சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதற்கு சரியாக 5 நாளைக்கு முன்னாடி கமிஷனர் ஆஃபீஸில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன், இதை சூமோட்டோவாக ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி. ஆனால் அடுத்த வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அதை சூமோட்டோவாக எடுத்து வழக்கு பதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. வழக்கு பதியுங்கள்னு சொன்னாங்க, ஆனால் கைது பண்ண மாட்டாங்க. கவனிச்சிக்கணும். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 7 வருடங்களுக்கு குறைவான தண்டனை இருக்கிற பிரிவுகள், அதனால் கைது அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம மேலே போடுற கேஸ் எல்லாம் வெறும் 3 வருஷம் தண்டனைக்கு குறைவாக இருக்கிற வழக்கு, 2 வருடங்கள் தண்டனைக்கு குறைவாக இருக்கிற வழக்குகள். எப்படி நீ கைது பண்ண? நோட்டீஸ் கொடுக்காம எப்படி நீ நோட்டீஸ் கொடுக்காம கைது பண்ண? நோட்டீஸ் கொடுத்து நான் ஒபே பண்ணலனா தான் நீ கைது பண்ணணும். இதை ஸ்டேஷனுக்கு வர்ற ஒரு வழக்கறிஞர் பேசிக்கொள்வார். ஆனால் 100 பேர் நம்முடைய காரியகர்த்தர்கள் அந்த ஸ்டேஷனில் போய் உட்காரணும். 100 பேரையும் கைது பண்ண முடிஞ்சா கைது பண்ணிக்கிட்டோம். இது நாள் வரை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வேலூரில் 120 பேர் ஒரே ஆர்ப்பாட்டத்தில் கைது பண்ணாங்க. இந்த 4 வருடங்களில் திமுகவினுடைய கோரமான கொடூர ஆட்சி ஒரு கட்சியை கண்டு பயந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு சித்தாந்தத்தை கண்டு பயந்து நடுங்கி இருக்கிறது என்று சொன்னால், அது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து, நம்முடைய சித்தாந்தத்தை பார்த்து. ஆயிரக்கணக்கான பொய் வழக்குகளை பாஜக சந்திச்சிருக்கான் சார். ஆயிரக்கணக்கான பொய் வழக்கு. ஒரு ஃபேஸ்புக் போஸ்டுக்கு கைது, சாதாரணமாக ஒரு 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 ஆர்ப்பாட்டத்திற்கு கைது, ஒரு கொடியேற்றத்துக்கு கைது. எத்தனை பொய் வழக்குகளை இன்றைக்கு பாஜக சந்தித்துக் கொண்டிருக்கிறார் சார். ஒரு வழக்கறிஞராக 12 ஆண்டுகளாக பிஜேபின்னு இல்லை, இந்து முன்னணின்னு இல்லை, எந்த இந்துத்துவ அமைப்பு என்று சொன்னாலும் இலவசமாக 12 வருடங்கள் நான் வழக்கை நடத்திருக்கிறேன். அப்போல்லாம் இந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஒருத்தர் கைதாகிறாங்கன்னா அவங்க குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும்னு இப்போ நம்ம சோஷியல் மீடியா இருக்குது, ஓரளவு நல்ல நம்ம ஆளுங்க ஆக்டிவாக இருக்காங்க. கேண்டீனில் போய் பணம் கட்டினா தான் அங்கே உள்ள நல்ல சாப்பாடு கிடைக்கும். எனக்கு ஒருவர் கைதானார் என்று தெரிந்தவுடன் உடனடியாக ஜூனியர் அனுப்பி ஜெயிலுக்கு போய் பணம் கட்டிட்டு வர சொல்லுவேன். கேண்டீனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும். சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க டோக்கனை வச்சு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரணும் நம்ம காரியகர்த்தர். அப்புறம் தான் பெயிலே போடுவேன். இந்த 41A முதலில் ஒரு முக்கியமான ஒரு வழக்கில் கையாண்டது நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில். நோட்டீஸ் கொடுக்காம கைது பண்ணியிருக்காங்க. இது தப்பு. அருணேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்லேருந்து இது ஒரு தீர்ப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்முடைய பாஜக சார்ந்த ஒரு வழக்கில் முதலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த 41A பேஸ் பண்ணி ஒரு 6 வருஷம் ஒரு ஆணையம் வாங்கினோம். அது இன்றைக்கு பலருக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சட்டப்பூர்வமான இந்த விஷயத்தை அரசியலில் இருக்கிற நம்முடைய காரியகர்த்தர்கள் அத்தனை பேரும் தெரிந்து வைத்துக் கொள்ள. எஃப்ஐஆர் போடுறாங்க சார், பிரிவை பார்க்குறீங்க சார், அது இப்போ பிஎன்எஸ்ன்னு இருக்குது. பிஎன்எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய தண்டனை என்ன நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா தெரியும், இல்லை ப்ரௌசரில் போட்டிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பிரிவு எடுத்துக்கிறீங்க, தண்டனை என்னன்னு பார்க்குறீங்க. 7 வருடங்களுக்கு குறைவான தண்டனை நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. போலீஸில் போயிட்டு 7 வருடங்களுக்கு குறைவான தண்டனை எப்படி என்னை கைது செய்யலாம் கேளுங்க. இனி ஒரே ஒரு பாஜக தொண்டர் கூட, ஒரே ஒரு பாஜக காரியகர்த்தர் கூட இந்த கேடுகட்ட திராவிட மாடல் திமுக ஆட்சியின் பொய் வழக்கில் கைது செய்யப்பட அனுமதிக்கவே கூடாது. ஒரு நாள் நம்ம 100 பேர் போய் ஸ்டேஷனில் போய் நின்று பார்ப்போம். ஒரு நாள் அது நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தொடங்கட்டும். இந்த பகுதியை பொறுத்தவரை நம்முடைய இந்திய இந்துத்துவ காரியகர்த்தர்களுடைய ஒரு பூமி அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு சங்க சுயம் சேவகர்கள், எவ்வளவு பேர் இங்கே மேடையில் இருக்கவங்களாம் எத்தனை வருடங்கள் தங்களுடைய வாழ்நாளில் வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி நம்முடைய இந்திய தத்துவத்திற்காக, இந்துத்துவத்திற்காக, நம்முடைய தத்துவார்த்தமான நம்முடைய தேசத்திற்காக எவ்வளவு தியாகங்களை செய்தவர்கள் இருக்கிறார்.
ஏன் இந்த பகுதி எடுத்துக்கோங்க, இந்த பகுதி ஒசூர் பகுதி இன்றைக்கு பொருளாதார அளவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. ஒரு குட்டி பெங்களூராக இங்கே இருக்கு. ஆனால் இந்த இடம் இன்றைக்கு இவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய மகாத்மா வாஜ்பாய் அவர்கள் தானே காரணம். தங்க நாற்கர திட்டம் இல்லைன்னா பெங்களூர்ல இருந்து ரோடே இங்கே கேஜிஎஃப் வழியாக தான் போகும். அந்த சாலை, ஒரே ஒரு சாலை, நாற்கர சாலை இந்த ஒசூர் பகுதியில் வந்ததனால இன்றைக்கு இத்தனை தொழிலதிபர்களை, இத்தனை பேரை, இத்தனை விவசாய குடி பெருமக்களை இந்த பகுதி வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மகாத்மா வாஜ்பாய் அவர்களுடைய தொலைநோக்கு திட்டம் எப்பேற்பட்டது என்பதை எண்ணிப்பார்கள். அப்பெல்லாம் 4 சாலைகள், ஹைவேஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயம். இந்திய தேசத்திற்கு ரொம்ப பெருசு. இப்பொழுது வரை இந்த 4 சாலைகள் தாங்குகிறது சார், இப்போ இருக்கிற டிராஃபிக் வரைக்கும். அப்பொழுது யோசித்து பாருங்க. அமெரிக்காவுக்கு போறாரு வாஜ்பாய் அவர்கள், அமெரிக்காவுக்கு போறாரு. அமெரிக்காவில் பெரிய பெரிய சாலைகள் எல்லாம் இருக்கும் பொழுது அங்க இருக்கிறவர்களிடம் வாஜ்பாய் அவர்கள் கேட்கிறார், நீங்கெல்லாம் வளர்ந்த தேசம் என்பதனால இவ்வளவு பெரிய சாலைகள் நீங்கள் போட்டிருக்கிறீர்களா? அப்போ அங்கே அமெரிக்காவில் இருக்கவங்க சொன்னாங்க, வளர்ந்த தேசம் என்பதனால் இந்த சாலைகள் நாங்கள் போடவில்லை, இந்த சாலைகளை போட்டதனால் நாங்கள் வளர்ந்த தேசமாக இருக்கிறோம். அமெரிக்கா பயணத்தை முடித்துவிட்டு இந்திய தேசத்திற்கு வந்த முதல் நொடி, முதல் கையெழுத்து, முதல் ஆணை, முதல் மீட்டிங், நம்முடைய தேசத்தில் இருக்கிற அத்துணை நகரங்களும் 4 சாலைகளால், தங்க நாற்கர சாலைகளால் இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த ஆட்சி 2004 தொடர்ந்திருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு 5வது பொருளாதார தேசமாக இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அப்பொழுதே நம்முடைய பாஜகவினுடைய ஆட்சி தொடர்ந்திருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தினுடைய முதல் பொருளாதார தேசமாக நம்முடைய இந்திய தேசம் விளங்கி இருக்கும். ஞாபகம் வச்சு, இன்றைக்கு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் 3வது நிலைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். இப்போ நாளை இப்போ கணக்கெடுப்பு வரல, இப்போ நம்ம ஜப்பானை முன்னுட்டோம் பொருளாதாரத்தில் சொல்றேன். 3வது இடத்தை நோக்கி நகர்ந்து வந்துவிட்டோம். நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் சில ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில நாம முதல் இடத்தில் இருப்போம். இது நடந்தே தீரும், இது நடந்தே தீர வேண்டும். தலைவர்கள் பேசும்போது சொன்னாங்க, இந்த பகுதியில் கண்டிப்பாக நிச்சயமாக 2026 சட்டசபையில் முழங்குவதற்காக இந்த பகுதியிலிருந்து எம்எல்ஏக்கள் வந்தே தீருவார்கள். இது நடந்தே தீரும். இங்கிருந்தே எம்எல்ஏ வரலன்னா வேற எங்க இருந்துங்க வர போறாங்க? இது நம்முடைய பகுதி, இது காவி பூமி. இன்றைக்கு அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் திருட்டுத்தனமாக முன்வைக்கிற பல விஷயங்கள் சட்டம் சார்ந்தது நண்பர்கள். இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற ஒவ்வொருவரும் அட்வொகேட்டாக மாறணும். நம்ம ஒவ்வொருத்தரும் வழக்கறிஞர்களாக நீங்கள் மாறியாக வேண்டும். நீட்டா சட்டம் சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு ஒரு இது பண்ணாங்க பாருங்க, ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில். நீங்கள் திமுகவினுடைய அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் தந்திரம், நரித்தந்திரம், நயவஞ்சக அரசியல் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சென்னையிலேருந்து நான் கிளம்பி வரேன். ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பாக நான் பார்த்த பல மலைகளை காணவில்லை நண்பர்கள், காணவில்லை. திருவண்ணாமலையில் நான் தேர்தலில் நிற்கும் போது திருப்பத்தூரில் ஜோலார்பேட்டை பகுதியில், இந்த சுண்ணாம்புக்குட்டை பகுதியில் பேசிக்கொண்டிருக்கிறேன், மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே மேடையை நோக்கி 4-5 பேர் வந்தாங்க. ஊருக்கு
சார் இந்த மாதிரி இங்கே பக்கத்தில் மலை, நான் மலையை உடைக்கிறத இயற்கை வள சுரண்டலை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறேன் சார். இங்கே மலையை வந்து உடைச்சிட்டாங்க சார், உடைச்சிட்டு இருக்காங்க, கல்குவாரி நடந்துகிட்டு இருக்கு. அங்கே அகரகார மலையில் மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, கோயில் வரைக்கும் வந்துட்டாங்க. பெரிய மக்கள் போராட்டம், போராடியவர்களை கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேடையில் பேசி கொண்டிருக்கும் போதே நான் சொன்னேன், நான் பேசிவிட்டு மேடையை விட்டு இறங்குவதற்குள் காவல் நிலையத்திலிருந்து அந்த பொதுமக்கள் விடுவிக்கப்படவில்லை என்று சொன்னால் நேரம் மேடையை விட்டு இறங்கி ரோட்ல போய் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டேன் காவல்துறை. நான் பேசி முடிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இப்போ வர்ற வழியில் தர்பூஸ் சாப்பிட்றதுக்காக ஓரம் கட்டினேன். அந்த கிராமத்து மக்கள், இளைஞர்கள் எல்லாம் வந்து எங்களை பார்த்தார்கள், பேசினார்கள். அவங்க எருது விடும் விழாவை வந்து அதுக்கு இன்விடேஷன்லாம் கொடுத்தாங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கும் அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை உச்ச நீதிமன்றம் வரை எடுத்து சென்றாவது பாரதிய ஜனதா கட்சி அந்த கிராமத்து மக்களுக்கு நீதி வழங்கியே தீரும். இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எத்தனை மலைகளை காணவில்லை, எத்தனை மலைகளை காணவில்லை. சொரண்டி சொரண்டி எடுத்துட்டு போறாங்க. ஒரு நாளைக்கு 1000 லாரி இங்க இருந்து போகுது. வெளி பக்கத்து மாநிலம் 5000, நான் கூட 1000. பாஜகவினர் இனிமேல் இயற்கை வள சுரண்டலை இந்த பகுதியில் அனுமதிக்கவே கூடாது. நம்முடைய பாரத தாயினுடைய வளத்தை சுரண்டி தின்கிற இந்த திருட்டு கூட்டத்திற்கு முடிவு கட்ட வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஒரு குடும்பம் உட்கார்ந்து தின்பதற்காக என்னுடைய அடுத்த தலைமுறை இயற்கை வளத்தை இழந்து, அடுத்த தலைமுறை இயற்கை தாயினுடைய சாபத்திற்கு ஆளாகி நடுத்தருவில் நிற்கணுமா சார்? உங்க எம்எல்ஏ, உங்க மாவட்ட செயலாளர் திமுக காரங்க தின்னுட்டு போறதுக்காக ஒரு கிராமம், ஒரு மலை உருவாவதுக்கு லட்சக்கணக்கான வருஷங்களா? எத்தனை மலைகள், எத்தனை மலைகள்! நீங்க அப்படியே போங்க, கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை வரைக்கும் எத்தனை மலைகள் இங்க சூறையாடப்பட்ட இயற்கை வள சுரண்டல் எவ்வளவு பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்க. இங்கே கிருஷ்ணகிரியில் மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் மெட்ராஸில் 200 ரூபாய்க்கு வாங்குகிறோம் ஒரு கிலோ மாம்பழம். 200 ரூபா இங்கேருந்து வர்ற மாம்பழம், 1 கிலோ 200 ரூபா. விவசாயிகள் 1 கிலோவுக்கு எவ்வளோக்கு போடுறாங்க? விவசாயிகளிடமிருந்து இங்கே இருக்கிற அந்த ஜூஸ் கம்பெனி லாபி எல்லாம் திமுக காரங்க தான். எவ்வளோக்கு வாங்குறாங்க? 6 ரூபா, 7 ரூபா, அதிகபட்சம் 8 ரூபா. கரெக்டா? இந்த திமுகவினுடைய அரசு குறைந்தபட்ச ஆதார விலையாக கிலோவிற்கு 15 ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும். இங்க ஒழுங்குமுறை கூடங்களை அமைக்க வேண்டும். ஒன்றும் இல்லை சார், ஈனாம்னு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அதை இங்கே தமிழகத்தில் செயல்படுத்த பல விவசாயிகளுக்கு அது தெரியாமல் பார்த்து கொள்கிறார்கள். விவசாயிகள் சட்டம் வந்திருந்ததுன்னு சொன்னால் இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழ விவசாயிகள் இவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க வேணா விற்கலாம். இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனை. குடிச்சிட்டு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு வாத்தியாரே யாருன்னா ஜெயிலு, யாருன்னா ரயிலு, இறங்கினா ஜெயிலு. இது பிரச்சனை. பெண் குழந்தைகள் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள். பெண் குழந்தைகள். ஒரு ஆண் குடிக்கிறான் என்று சொன்னால் அந்த ஆண் வீணா போவான். ஒரு பெண் குடிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த குடும்பமே வீணா போயிடும். இன்றைக்கு பெண் குழந்தைகள் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் தமிழகத்தில். இவ்வளவு கஞ்சா, இவ்வளவு போதைப் பொருள் இதுக்கு முன்பாக தமிழகம் சந்தித்தது கிடையாது. அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த திமுக இந்த மண்ணிலிருந்து தூக்கி எறியப்பட்டாக வேண்டும். அவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் நாட்டில். திமுக காரங்களை பாருங்களேன், இதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. காவல்துறை வன்முறை கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறார். தஞ்சாவூரில் ஒரு பையன்
அந்த பையனுக்கு 2 தங்கச்சி. அந்த பையனுடைய அப்பா இந்த டாஸ்மார்க்ல இருந்து சாராயத்தை பிளாக்ல வாங்கி நிற்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஆளுகிட்ட வேலை செய்கிறார். இவன் என்ன சொல்கிறான், தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், நீ இந்த மாதிரி பண்ணினா சரி வராது, நிறுத்திக்கோங்கிறான். அவர் யாருக்கிட்ட வேலை செஞ்சாரோ, அதாவது டாஸ்மார்க்லேருந்து வாங்கிட்டு வந்து வித்தாரு பாருங்க, அவர்கிட்ட போய் இவன் வந்து எங்கள் அப்பாவை இனிமேல் கூப்பிடாதீங்கன்றான். பிரச்சனையாவது, கைகலப்பாகுது, கம்ப்ளைண்ட் ஆகுது. தஞ்சாவூர் அன்னைக்கு நடுக்காக இருப்பாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஸ்டேஷனில் வச்சிடுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே வாபஸ் வாங்கிக்கிறார். இத்தனைக்கும் பட்டியலில் வருகிற சமூகத்தை சார்ந்தவர் அந்த பையன். அந்த 2 தங்கச்சிகளும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து, இத்தனைக்கும் லேடி இன்ஸ்பெக்டர் ஷர்மிலான்னு சொல்லிட்டு, அந்த 2 பேரும் வந்து எங்கள் அண்ணனை விட்டுருங்க, பொய் வழக்கில் போடாதீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுது, கையில் ஒரு அருவாளை கொடுத்து பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளுது. அந்த 2 சகோதரிகளும் ஸ்டேஷனில் விஷம் குடிக்கிறாங்க, பூச்சி மருந்து குடிக்கிறாங்க. 1 மணி நேரம் துடித்து அங்கே வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. 1 மணி நேரம். ஒரு காவலர் கூட, 15 பேர் இந்த ஸ்டேஷனில் வேலை செய்கிறான், ஒருத்தன் கூட வந்து கிட்ட வந்து பார்க்கல. செத்தா செத்து போகணும் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுது. அதற்கு பிறகு ஸ்டேஷனில் வந்த மற்ற கம்ப்ளைண்ட்லாம் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு, அதில் ஒரு பொண்ணு செத்து போச்சு. டிஎன்பிசிக்கு படித்துக்கிட்டு இருந்து, நாம் டிஎன்பிசியில் போய் அரசு வேலை வாங்கி நம்முடைய குடும்பத்தை மேலே எழுப்பி விடலாம் அப்படின்னு படிச்சுட்டு இருந்த அந்த ஒரு சகோதரி எங்கே செஞ்சாங்க. இன்னொரு சகோதரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். காவல்துறையினுடைய அட்டகாசம் எந்த அளவிற்கு போய் கொண்டிருக்கிறது நீங்க பாருங்க. இவ்வளவு கொடூரத்தையும் அரங்கேற்றிய அந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த திராவிட மாடல் அரசு ஒரு சஸ்பென்ஷன் கூட கொடுக்கல. மக்களை எவ்வளவு கீழ்த்தரமாக, எறும்புகளும் புழுக்களுமாக இந்த திராவிட மாடல் அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்லிதான் உங்களுக்கு பல பேருக்கு இந்த விஷயம் தெரியும், சரியா? இதுதான் தமிழகத்தினுடைய ஊடகத்தினுடைய நிலைமை. சாத்தான்குளத்தில் போன முறை ஆட்சியில் என்னென்னலாம் கதறினாங்க. திருச்சி பக்கத்தில் ஒரு போரில் ஒரு குழந்தை விழுந்ததுக்கு எப்படிலாம் வாயிலை வயிற்றில் அடிச்சுட்டு அழுதுது இந்த ஊடகங்கள். இன்றைக்கு இவ்வளவு பெரிய தாக்குதல்கள், இவ்வளவு பெரிய கொடூரங்கள். காவல்துறையை பார்த்து கஞ்சா விற்கிறவன், செயின் இருக்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், மலையை சுரண்டுறவன் இவெல்லாம் பயப்பட மாட்டான் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க பாருங்க, அவங்க பயப்படுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, அவன் பயப்படுறான். சென்னையில் ஒரு கட்டிட தொழிலாளியுடைய 10 வயது குழந்தை பாலியல் வன்முறைவுக்கு ஆட்படுத்தப்படுது. கம்ப்ளைண்ட் பண்ண போன அப்பா அம்மாவை அடிக்கிறாங்க. அந்த வழக்கு சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் மாற்றுச்சு. இவ்வளவு கொடூரங்கள் நம்முடைய தமிழக மண்ணில் அரங்கேறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் கூட, திமுகவினுடைய முந்தைய ஆட்சி காலங்களில் சொல்றேன், இவ்வளவு கொடூரமாக மக்கள் தாக்கப்பட்டது கிடையாது. மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக இந்த திராவிட மாடல் அரசு நினைத்து நசுக்கி கொண்டிருக்கு. பக்கத்தில் திருவண்ணாமலையில் இந்த டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகிறேன். ஒரு அம்மா 1000 ரூபாய் எந்த மூலைக்கு பான்னு கேட்குது, அவ்வளோதான். 1000 ரூபா எந்த மூலைக்கு? உடனே கேட்குறாரு, அம்மா நீ எவ்வளோ கூலி வாங்குற? பிரசன்னா எவ்வளோ கூலி வாங்குற? 300 ரூபாங்க ஒரு நாளைக்கு. 300 ரூபாயா? அப்போ மாதம் 9000 ரூபா. அட அறிவேட்டவனே, ஒரு நாளைக்கு 300 ரூபா கூலினா 30 நாள் யாருக்கு எங்கே வேலை கிடைக்குது? 30 நாள் எங்கே யாருக்கு வேலை கிடைக்குமாங்க சொல்லுங்க? 30 நாள் வேலை கிடைச்சிருமா 300 ரூபாய்க்கு? இவ்வளவுதான் மக்களை பற்றி திராவிட மாடல் திமுகவிற்கு இருக்கிற புரிதல் நண்பர்கள். இவ்வளவுதான் புரிதல். அப்புறம் மிரட்டுறாரு அவரு. அட்வொகேட் தான், ஹைகோர்ட் தான் அவரு. மிரட்டுறாரா? 9000 ரூபா வாங்குறியா, காசை நிப்பாட்டுறோம். நீங்க கொடுக்குறீங்களே காசு, அதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற காசுல இருந்து தான் கொடுக்குறீங்க. நீங்களாம் ஒன்றும் கொடுக்கல. எஸ்சி எஸ்டிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது எஸ்சி எஸ்டி மக்களுடைய வெல்ஃபேருக்காக, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு ஒதுக்குகிற நிதி. அதை எடுத்து தான் நீங்க மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அடுத்து சொல்ற, ரேஷன் கடையில் அரிசி பருப்பு கிடைக்குதாமா?
சார் ரேஷன் கடையில் 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்கல்ல, அது நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கறது. நீங்க கொடுக்கல சார். அரிசி பருப்பு யார் கொடுக்குறா? நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குறாரு. நாங்கள் அதான் கேட்டோம், நரேந்திர மோடி அவர்கள் அரிசி பருப்பு கொடுக்குறாரு, அங்கே ரேஷன் கடையில் நரேந்திர மோடி அவர்களுடைய ஃபோட்டோ நீங்கள் வைக்க மாட்டீங்க. டாஸ்மார்க்கில் சாராய ஸ்டாலின் தான் சார் கொடுக்குறாரு, அங்கே ஃபோட்டோ வைங்கன்னு கேட்குறோம். சரிதானே? நியாயம் தானே? அதில் பாருங்க, பொது சொத்தை சேதப்படுத்திய வழக்கம் எப்படிங்க? நம்ம ஏதாவது அங்கே இருக்கிற கடையை கண்ணாடியை உடைச்சோமா, இல்லை உருட்டு தடி எடுத்துகிட்டு போய் அந்த கடையில் உட்காந்துருக்கிற மண்டையை உடைச்சோமா? ஏதாவது ஒரு வழக்கு போகிறோன்னா ஒரு அர்த்தமாக போகணும். அந்த கடையை ஏதாவது சேதப்படுத்துகிறாங்களா? நாம் போய் மு.க. ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை ஓட்டுறோம். எதுக்கு ஓட்டுறோம்? அவர் தானே இதெல்லாம் கொடுக்குற புண்ணியமா? மக்களுக்கு தெரிய வேணாமா யார் கொடுக்குறான்னு? பயனாளிகளுக்கு தெரிய வேணாமா சார்? அதுக்காக ஓட்டுறோம். நீங்கள் உலகத்தில் எங்கே வேணால் தேடி பாருங்க, உலகத்தில் வரலாற்றில் சாராயம் விற்று சம்பாதித்த ஒரு அரசு இருந்தது இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த திராவிட மாடல் அரசு மட்டும்தான். 55,000 கோடி வரி வருமானம் மக்களினுடைய குடலை அவித்து சாகடித்து பண்றாங்க. இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் கொடுத்த பணத்தை கூட இவங்க ஆட்டை போட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஓடுவாங்க, இங்கெல்லாம் இருக்கவே மாட்டாங்க, எல்லாம் உத்தரப்பிரதேசம். நான் கேட்குறேன், உத்தரப்பிரதேசத்தில் 25 கோடி பேர் மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசத்திற்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதிக ஒதுக்கப்பட்ட பணத்தை விட 8 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழகத்திற்கு எப்படிங்க 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது? 10,000 கோடி கொடுத்த நரேந்திர மோடி அவர்கள் எங்க? அந்த 10,000 கோடியை 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மக்களுக்கு தராமல் திருடி தின்ற திராவிட மாடல் எங்க? இவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் திமுக காரங்க பேசுறதெல்லாம் பாருங்களேன், மும்மொழி கொள்கை அது பிரச்சனையா சார்? சார் கிருஷ்ணகிரியில் நின்று கேட்குறேன், மும்மொழி கொள்கை பிரச்சனையா? பிரச்சனையா? இங்கே தெலுங்கு பேசுகிற பெருமக்கள், கன்னடம் பேசுகிற பெருமக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ முன்னாள் மாவட்டத்தில் தெலுங்குல பேசினார், எவ்வளோ கைத்தட்டல் இருக்குது. இப்போ தெலுங்கு பேசுகிற இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் நிறைய பேர் இருக்கு, பல இடங்கள்ல இருக்காங்க. தெலுங்கு பேசுகிற பெருமக்கள், கன்னடம் பேசுகிற பெருமக்கள், மலையாளம் பேசுகிற பெருமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை, எங்களுடைய வீட்டு குழந்தைகள் எங்களுடைய தாய்மொழியை ஒரு மொழி பாடமாக படிக்க வேண்டும், அதற்கு அரசு பள்ளிகளில் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நீண்ட நாள் கோரிக்கை. மும்மொழி கொள்கை வந்தால் தானே அதுக்கு சாத்தியம் இருக்கு. தமிழ் ஒரு மொழி, இன்னும் சொல்ல போனால் பயிற்று மொழி தமிழ் என்று நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்துகிறார். இங்க ஒரு திணிப்பு இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் மொழி திணிப்பு இருக்கிறது, இந்தி திணிப்பு கிடையாது. நாங்க பிஜேபி காரன் தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் என்று பேசுவது இந்திக்காக அல்ல, தமிழுக்காக. இன்றைக்கு ஆங்கிலம் இருக்கட்டும், தமிழ் இருக்கட்டும், தெலுங்கு பேசுகிற பெருமக்கள் 3வது மொழியாக தெலுங்கை படித்தவருக்கு உனக்கு என்ன பிரச்சனை? கன்னடம் பேசுகிற பெருமக்கள் கன்னடத்தை படிக்கணும், உனக்கு என்ன பிரச்சனை? மலையாளம் பேசுகிற பெருமக்கள் மலையாளம் படிக்கணும், உனக்கு என்ன பிரச்சனை? தமிழகத்தில் இருக்கிற இந்த மொழி பேசுகிற மக்களுக்கு நான் அறைகூவல் விடுக்கிறேன். நீங்கள் களத்தில் இறங்கி, ரோட்டில் இறங்கி தேசிய கல்விக் கொள்கைக்காக, மும்மொழி கொள்கைக்காக போராட வேண்டும். மக்கள் போராடும், மக்களுக்கு தேவை. இந்த மாவட்டத்தில் மட்டும் 85,000 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா, இவர் நாராயணா சொன்னார் நம்ம கையெழுத்து இயக்கத்தில். இன்னும் ஒரு 2 நாள் அவங்க களத்தில் இறங்கி போனாங்கன்னா 1 லட்சம். இன்னைக்கு இந்த மீட்டிங்காக போயிருக்க மாட்டாங்க. இது ஒரு பிரச்சனை. சார் மும்மொழி கொள்கை பிரச்சனை சார். என்ன சார் பிரச்சனை? என்ன பிரச்சனை? இல்லை சார், கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு 2 குழந்தை 2 மொழியே படிக்க முடியாது சார். எப்படி சார் 3வது மொழி படிப்பான்? ஏங்க, உழைச்சி சம்பாதிக்கிற எங்கள் குழந்தைங்க 2 மொழி தான் படிக்கும். ஊரடிச்சு ஒலையில் போட்டு சம்பாதிக்கிற உன் குழந்தை மட்டும் 3 மொழி படிக்கும். ஏயா, உன் குழந்தைக்கு அந்த திறமை இருக்கும்போது உழைச்சி சம்பாதிக்கிற என் குழந்தைங்க அந்த திறமை இருக்காங்க.
இதுதான் இன்றைக்கு மக்கள் கேட்கிற கேள்வி. எடுக்கல, செல்ஃப் எடுக்கல. அடுத்து டீலிமிட்டேஷன். திருவண்ணாமலையில் நின்ன சார், திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி திருப்பத்தூர் பார்டர் வரணும்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே ஜோலார்பேட்டை வரணும் பிரச்சாரத்தில். திருப்பத்தூருக்கு மெடிக்கல் காலேஜ் ஜோலார்பேட்டைக்கு வந்தே பாரத் சொல்லும் பொழுது அந்த பகுதி மக்கள் வாக்குறுதியில் கூட எங்களுடைய 2 தொகுதியை கண்டுக்க மாட்டாங்க சார். திருவண்ணாமலையில் நாங்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதியாகவே இருந்து கொண்டிருப்போம்னு சொன்னாங்க. இன்றைக்கு டீலிமிட்டேஷன் வந்து தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது திருப்பத்தூர் ஜோலார்பேட்டையெல்லாம் ஒரு தொகுதியாகவும் திருவண்ணாமலை ஒரு தொகுதியாக வரும்பொழுது மக்கள் வரவேற்பார்களா எதிர்ப்பார்கள்? இது மக்கள் பிரச்சனையா திமுக காரன் பிரச்சனையா? திமுக காரன் பிரச்சனை. மக்கள் ஏற்றுக்கல. இப்போ வந்துட்டாங்க சார் மாநில சுயாட்சி சார், மாநில சுயாட்சி சார், கூட்டாட்சி தத்துவம் சார். இங்கே இவ்வளோ அட்வொகேட்ஸ் இருக்கீங்க சார். நம்ம கான்ஸ்டியூஷன் ஃபெடரல் கான்ஸ்டியூஷனா சார்? நம்முடைய கான்ஸ்டியூஷன் கூட்டாட்சிக்கு கான்ஸ்டியூஷனா சார்? கூட்டாட்சி சார்ந்த அரசியல் தத்துவமா சார்? அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு டிபேட்ல சொல்றார், இந்திய தேசத்தை அமெரிக்கா போன்று ஒரு ஃபெடரேஷனாக நாங்கள் மாற்றல, இதை ஒரு யூனியனாக நாங்கள் மாற்றிருக்கிறோம். இப்போ இங்கே பல அறிவு குருடர்கள் யூனியன் என்கிற வார்த்தையை ஃபெடரேஷனுங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துறாங்க. ஏன் என்று சொன்னால் இந்திய தேசம் ஃபெடரேஷன் கிடையாது, இது கூட்டாட்சி கிடையாது, கூட்டாட்சி போன்றது. எப்படி? கூட்டாட்சி போன்றது, குவாசி ஃபெடரல். எதுக்கு இதெல்லாம் திமுக பேசுது? மக்களினுடைய உண்மையான பிரச்சனைகளை மறக்கடிக்க வேண்டும் என்று பேசுகிறது. ஊடகங்களும் ஓடுது திமுக பின்னாடி. இந்த ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்களா? நிறைய பேர் ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, பெட்ரோல் பங்க் வச்சிருக்கீங்க. ஒரு பெட்ரோல் பங்க்ல எல்லாருக்கும் மஞ்சள் கலர் யூனிஃபார்ம். ஓனர் வராரு, எப்பா நாளிலேருந்து எல்லாருக்கும் ப்ளூ கலர் யூனிஃபார்ம் சொல்றாரு. எல்லாம் என்ன பண்ணுவான்? அடுத்த நாள்லேருந்து ப்ளூ கலரில் முதலாளி சொல்லிட்டாரு. எல்லா ஊடகங்களும் மத்திய அரசு சொல்லிட்டு இருந்தது, எல்லா ஊடகவியலாளரும் மத்திய அரசு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஓனர் வந்து ஒரு நாள் ஒன்றிய அரசுன்னு சொன்னாரு. எல்லா ஊடகமும் ஒரே நாளில் எழுதி வச்ச மாதிரி ஒன்றிய அரசுக்கு மாறிட்டாங்க. அப்போ யாருக்கு சம்பளம் வாங்குறாங்க? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு மக்களினுடைய உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக இந்த நயவஞ்சக நரித்தனமான அரசியலை திமுக செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பாஜகவினருக்கு இருக்கிறது. நம்முடைய காரியகர்த்தர்களுக்கு இந்த சட்டப்பூர்வமான விஷயங்களை புரிய வைக்க வேண்டிய கடமை நம்முடைய வழக்கறிஞர்களுக்கு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு நம் மீதான தாக்குதலுக்கு நாம் ஒவ்வொருவரும் வழக்கறிஞராக பாஜகவினுடைய, அதுக்காக போய் எல்எல்பி போட்டு மாற சொல்லலை, தெரிஞ்சுக்க சொல்றேன். நீங்க ஒண்ணு எல்லாரும் போயிட்டு எல்எல்பி போட்டுறாதீங்க, அப்புறம் எங்களுக்கு ஃபீஸ் வராது. கட்சிக்காரங்க கட்சி கேஸுக்கு நாங்கள் ஃபீஸ் வாங்குறதில்ல. உடனே அவரெல்லாம் வந்து சரி ஆந்திரா போய் போட்டுடலாமான்னு யோசிக்கிறேன். அதை சொல்ல, அந்த சட்டப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் தாமரை மலர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. 2026 நாம் கைகாட்டுபவர்கள் தான் ஆட்சி கட்டிலில் அமர முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. நம்முடைய ஆட்சி, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தான் அமைய போகிறது. திமுக காரங்களெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். சட்டப்பூர்வமான பல விஷயங்களை நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கடைசியாக ஆரம்பித்த விஷயத்திலே முடிக்கிறேன். இந்த தமிழக மண்ணில் தான் சார்ந்த சித்தாந்தத்திற்காக ஒரு தொண்டன் உயிரை கொடுக்கிறான் என்று சொன்னால், ஒரு நிர்வாகி உயிரை கொடுக்கிறான் என்று சொன்னால், ஒரே ஒரு அமைப்பு, ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு சித்தாந்தம், இந்திய தத்துவம் என்று சொல்லுகிற இந்துத்துவம் மட்டும்தான், இந்த தேசியவாதிகள் மட்டும்தான் உயிரை கொடுத்து போராடுகிற ஒரு தத்துவம் நம்முடைய தத்துவம். இன்றைக்கு திமுக காரனுடைய உருட்டல், மிரட்டல், பெரட்டலுக்கெல்லாம் பயப்படாம தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். திமுக காரன் சொல்லுவான், நாங்கள் எமர்ஜென்சியை பார்த்தோம், ஈவேரா யார் தெரியுமா? ஊன்னுவான். நான் தான் திரும்பி கேட்பேன், பாஜக யார் தெரியுமா?
பாஜக கொடினா என்னன்னு தெரியுமா? ஒரு கொடியை பார்த்து என்றைக்கு இந்த திராவிட மாடல் திமுக அஞ்சு நடுங்கியதோ அன்றைக்கே தமிழகத்தில் காவி, தமிழகத்தில் பாஜக மலர்ந்து விட்டது. 2026 அதற்கான அறிவிப்பு வரும். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.